ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை ஒரே நாள்ல கொண்டாடுவோம். ஆனா நம்ம ஊர்ல எப்போ அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு இங்க ஆயுத பூஜை பிஸ்வகர்மா பூஜான்னு சொல்லுவாங்க. அந்த சாமி யானை மேல உட்காந்துருப்பாங்க. ஒரு பையன் சாமி தான். அவங்கள செஞ்சு பசங்களாம் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஊர்ல பணம் கேட்பாங்க. ஒரு 500 ரூபாய் இல்லாட்டி 1000 ரூபாய் இந்த மாதிரி பணம் கேட்கலாம். இந்த வருஷம் எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரியல. அந்த டைம்ல நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம். அந்த ஆயுத பூஜை 2 ஊர்லேயுமே ஒரே நாளில் நடக்குது. ஆனால் சரஸ்வதி பூஜை மட்டும் இன்னைக்கு ஒடிசால சரஸ்வதி பூஜை. நம்ம ஊரில் பொங்கல் எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் அதே மாதிரி சரஸ்வதி பூஜையும் இங்கே இருக்கிற ஸ்டேட் சைடு எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி கொண்டாடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒடிசால இன்னைக்கு சரஸ்வதி பூஜை நிறைய பேர் ஸ்கூலில் கொண்டாடுவாங்க. வீட்டில் தனியாக யாரும் கொண்டாடி நான் பார்த்ததில்ல. ஸ்கூலில் தான், அதுவும் முக்கியமாக பசங்க. சரஸ்வதி அப்படின்னா நல்ல படிப்பு கொடுக்குறவங்க தானே, அதனால ஸ்கூலில் தான் அதிகமாக பூஜை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்கன்வாடியிலையும் பூஜை கொண்டாடினதை நம்ம மேடம் தான் போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்த தாலி சரியா தெரியல, எந்த மாதிரி டிசைன் என்னங்கிறது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் பாருங்க. பிளாக் கலர் துணியில் வச்சு காமிச்சா நல்லா தெரியும்னு பார்த்தா இந்த கோல்டன் கலர் பால் எல்லாம் இப்போ நல்லா தெரியுது பாருங்க. நிறைய பேர் இந்த தாலியை பார்த்துட்டு டாலர் மட்டும் தங்கமா இல்லை இந்த கோல்டன் கலரில் பாசி இருக்குல்ல அதுவும் தங்கமான்னு கேட்குறீங்க. ஆனால் இது இல்லைங்க, வெறும் டாலர் மட்டும்தான் 2.5 கிராம். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த டிசைன் தான். அக்காவுமே பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப சின்ன டிசைனில் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம இதுக்கு முன்னாடி போன கடை பூட்டி இருந்தது, அதனால் என்னால் அங்கே வாங்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப சிறுசாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து பெருசாகவே வாங்கியிருந்துருக்கலான்னு சொல்கிறீங்க. 22,000 ஓகே நல்லா இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த மாதம் வாங்கணும்னு ஆசை. இன்னொன்று நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னா சரி இந்த மாதம் வேணாம், இன்னொரு 3000 இல்லாட்டி ஒரு 5000 சேர்த்து நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு நான் வச்சுருந்தேன்னா அது இருக்குமா செலவாயிருமான்னு ஒரு பயம். அதனால் கையில் இருக்கும்போதே வாங்கிக்கிட்டேன். எனக்கு இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதிலே ஹாப்பி தான். இங்க பாத்தீங்களா, தாலியில என்ன கொடுத்துருக்காங்க, கொக்கியெல்லாம் இல்லை. இது எவ்வளோ பழைய பாசி இல்லைங்களா. நான் சின்ன வயசுல பாசி போடும் போதுமே இப்படிதான் இருக்கும் திறக்கிறது. இதுதான் தாலி. இதுக்கு முன்னாடி அவ்வளவா பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப பக்கத்துல பாக்குறீங்கல்ல, எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது உன்னோட செயின். வை 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 காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின தாலி 916 சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் போன உடனே உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும்னு அவங்க கேட்டப்போ 916 தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. இன்னொன்று இங்கே வாங்குற பொருள் எதுலேயுமே ஒரு வெள்ளி கொலுசாக இருக்கட்டும் இல்லை தங்கத்தோடு இருந்தாலுமே எதுவுமே எழுதியிருக்காதுங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, தங்க தாலிக்கு பின்னாடி கூட அரக்கு கொடுத்துருந்தாங்கல்ல. இதே நம்ம ஊரில் இருக்கிற தாலி அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது எழுதியிருக்கும். நான் போட்டிருக்க கொலுசுலேருந்து பாப்பா போட்டிருக்க கொலுசு, என்னோட தோடில் கூட பின்னாடி பட்டனில் 1 2 எழுதியிருக்கும். ஏதாவது 916 இல்லாட்டி கேடிஎம்னு இருக்கும். ஊர் பேர் கூட சில கொலுசுல எல்லாம் எழுதியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி இது இங்கே எதுலேயுமே எழுதியிருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது ஏன் நம்ம ஊர் மாதிரி தங்க தாலி போடக்கூடாது, மஞ்சள் கயிறு வச்சு நம்ம ஊரில் போடுற தாலியே போடலாமேன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரும்போது என்கிட்ட தங்கத்தாலி இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். அந்த கவரிங் கடையிலலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு தாலி வாங்கி முடிச்சு போட்டு மஞ்சள் கயிறு தான் போட்டு வந்திருந்தேன். அது இன்னமும் நான் வச்சுருக்கேன். வந்த உடனே அதை கழட்ட சொல்லிட்டாங்க. அதை கழட்டும் போது என் கையில் கழட்டிக்கிட்டு நான் இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு எந்த தாலி போட்டிருந்தேனோ அதை என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து போட சொன்னேன். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மஞ்சள் கயிறு தாலி போடாத இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நான் இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறேன், என்னோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நைட்டி போடுவேன், அதுக்கப்புறம் தங்கத்தோடு போட்டிருப்பேன், ஏதாவது ஒரு கவரிங் செயின் போட்டிருப்பேன். அப்போ பார்க்கும்போது தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உடனே நான் சேஞ்ச் ஆயிடுவேன்னா நீங்களே நிறைய பேர் அப்படியே ஒடியா பொண்ணு மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கேயுமே நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன தமிழ் பொண்ணுன்னா நம்ப மாட்டாங்க. கொலுசு பார்த்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் நிறத்தில்
மாற்றமாக நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து தமிழ் பொண்ணு மாதிரி தெரியலன்னு தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஊர் சைடுமே சொல்லுவாங்களாம். ஏன் என்னோட மாற்றம் தானே. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நம்ம ஊர் தங்கத்தாலி வாங்கி மஞ்சள் கயிறில் போட்டிருந்து அதை நான் போட்டேன் அப்படின்னா அது நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கையில் போடுறேன். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே கழட்டணும். இவங்க இங்கே சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி என் இஷ்டத்துக்கு கழட்டி வச்சேன் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது. அது ரொம்ப சென்டிமெண்ட் இல்லை நம்ம பொண்ணுங்களுக்கு. அதனால் இங்கே நான் மாறிட்டேன். அது மாறினதாகவே இருக்கட்டும். இன்னொரு ரீசன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னோட மாமியார் மாமனார் அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு ஒருவேளை என் மேலே தப்பு அப்படின்னா நீ அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்பா அம்மா மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அவங்கள கோவப்படுவாங்க. 2 பேரையும் விட்டு கொடுக்காம எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காக நான் இதையாவது செய்யணும்ல, இல்லைங்களா? இதுலேயும் நான் அவங்களுக்கு தனியாக ப்ரெஷர் கொடுக்க முடியாது அப்படி நான் யோசிக்கிறேன். இதையே தான் ஒருவேளை ஏன் அண்ணா சொந்த அண்ணா இப்போ வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போது என்னோட அப்பா அம்மா சொல்கிறத அவங்க கேட்கணுன்னு தானே ஏன் அப்பா அம்மா விரும்புவாங்க, இல்லைங்களா? நிறைய பேர் வீட்டில் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து நான் பிடிச்சி தான் மாற்றிக்கிட்டேன். அதனால் நான் வந்து இதை கஷ்டமாக நினைக்கல. சில நேரம் தோணும். அது வந்து எனக்குமே ஃப்ரீடம் இருக்குது. இப்போவுமே நான் தலையில் முக்காடு போடுறதெல்லாம் என் ஹஸ்பண்டோட அண்ணா ஒருவேளை என் வீட்டில் இருந்தாங்கன்னா போடுவேன். இல்லாட்டி இங்கேருந்து நான் அடிவைப்புக்கு போனேன்னா போடுவேன். வந்ததுக்கப்புறம் எடுத்துருவேன். நல்லா வேர்க்கும் போதாக இருக்கட்டும் இல்லை இப்பயுமே. அப்படிங்கிறப்போ எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. எனக்கு இதுவே போதும். அதனால நான் போட்டுக்கல. தாலி வாங்கின அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்துருக்கலாம். இல்லாட்டி அண்ணாவோட கையில் போட சொல்லியிருக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே நான் அந்த நேரத்தில் மறந்துட்டேன். இன்னொன்று பட்ஜெட்டும் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. கொஞ்சம் காசு கூடிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் மறந்துட்டோம். ஆனால் ஆல்ரெடி 2 டைம் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு போட்டால் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்படி கும்பிட்டுட்டு போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் லாஸ்ட்டு சிவராத்திரி பூஜை 26ஆம் தேதி வருது. அப்போ வந்து நான் விரதம் இருப்பேன். அந்த பூஜை பண்ணுற அன்னைக்கு பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து நான் போட்டுக்கிறேன். அதை நீங்களும் பாருங்கள். ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன இந்த தாலி வாங்கினதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இந்த விலாகில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கு தேஜ் எப்படியெல்லாம் ரெடி ஆகி போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்கிறத பாருங்க. இன்னைக்கு காலையிலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடிப்பம்பு இருக்குல்லங்க, அங்கே பசங்களும் குளிப்பாங்க. அதனால் உடனே தண்ணி அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அங்கே போய் தலை குளிக்க வச்சு தான் ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். உடம்புக்கு சோப் போடும்போதெல்லாம் அழுகலை. ஆனால் தலை தேய்க்கும் போது அழுதுட்டா. எனக்கு ரொம்ப குளிருதுமா அப்படின்ட்டா. சரிம்மா ஒரு 2 நிமிஷம் பூஜை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தாங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு விட்டேன். மேடம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா அவளுக்கு ஜீன்ஸ் போட்டால் பொட்டு வைக்க பிடிக்காது, கிளிப்பு போட பிடிக்காது. அப்பா மாதிரி ரெடி பண்ணி விடுமான்னு சொல்லுவாள். அதே மாதிரி நம்ம வேறு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கலன்னு மேடமாக சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கங்க உண்மையாகவே. எப்போதுமே பாப்பாவுக்கு நான் தமிழ்நாட்டில் ஹிமாலயா க்ரீம் வாங்கினேன்ல, அது போட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லிப்பாக மட்டும்தான் போட்டு விடுவேன். எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போடணும். காலையிலே தலை குளிச்சு விட்டேன்னா அதனால் இப்போவே தூக்கம் வந்துருச்சு மேடம்க்கு. நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண 2 ஷார்ட்ஸ் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இந்த நெக்லஸ் போட்டு விட்டனால எவ்வளோ கோவப்பட்டான்னு. ஒரிஜினல் வீடியோவில் அவள் என்னென்ன பேசுகிறான்னு கேளுங்களேன். எப்போதுமே அங்கன்வாடிக்கு தம்பி கூட்டிகிட்டு போவாங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. அதை விட தம்பி அங்கே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் தம்பி இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த கேட்டை தேஜு எப்போதுமே மறக்கவே மாட்டா. ஏன்னா தேஜு வந்து தனியாக அங்கன்வாடியில் இருக்கிறது பழகணுங்கிறதுக்காக அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கேட்டை வெளியே லாக் பண்ணிடுவார்ல, அதனால் சொன்னேன். அங்கன்வாடியிலையுமே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரிஜினல் வீடியோ காமிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுறதை காமிக்கிறேன். தேங்காவோட கவரை வச்சுட்டாங்க. 2 பொண்ணுங்க ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. இந்த ரெட் கலர் சேலை கட்டியிருக்காங்கல்ல அவங்க தான் அங்கன்வாடி. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அங்கன்வாடி டீச்சர், அதுக்கப்புறம் ஆயம்மா இருப்பாங்கல்ல, இவங்க வந்து டீச்சர் மாதிரி.
ஆனால் இவங்களுக்கும் ஹெட் இருக்காங்க. சமைக்கிறது வந்து இன்னொருத்தவங்க. நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு வெளியே வீடியோ எடுக்க போயிருந்தோம். அங்கேருந்து வரும்போது சின்ன சின்ன சரஸ்வதி சாமியாக கடையில் நான் பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோ தான் வச்சு கும்பிடுறாங்க. எப்படி கும்பிட்டாலும் சாமி ஆசீர்வாதம் பண்ணுறது பண்ணுவாங்க. நான் நினச்சேன் ஒரு சின்ன சிலை கூட கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோன்னு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் செம்பருத்தி பூ அது இல்லாமல் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து எல்லாமே பேப்பர் பூவெல்லாம் இருக்குது. இந்த தட்டில் வந்து விளக்கு இருக்குது, பூ, ஒரு இலை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இங்கே இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, அது நிறைய வேலை கொடுப்பாங்கங்க வர்ற குழந்தைங்களுக்கு. நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு பெரிய வட்டா இருக்குல்ல, அதில் வந்து பிரசாதம் இருக்குது. அவல், அதில் என்னென்ன கலந்துருப்பாங்க அப்படின்னா அவல், ஆப்பிள், வெள்ளரிக்காய், தேங்காய் இருக்கும். அப்புறம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கலந்து இனிப்பாக இருக்கும். அதுதான் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்னொன்று, பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக தலை மூடி இருப்பாங்க இங்கே. அங்கே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பூஜை முடிஞ்சது. இப்போ வந்து அவங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு கையில் பூ கொடுத்து போட சொல்லுவாங்க. அதை நான் நிறைய பூஜையில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதனால் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தட்டில் பூ எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. பாட்டு போட்டு விட்ருக்காங்க. ஐயர் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பாட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா மந்திரம் சொல்ல ஆள் இல்லைல்ல, அதனால பாட்டு போட்டிருக்காங்க போல. இப்போதான் நம்மால் சாமி கும்பிடவே ஆரம்பிச்சிருக்கு. தேஜு ஒரே ஒரு கையில் பூ போட்ட உடனே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க 2 கையில் தான் பூ போடணும்னு. மறுபடியும் வேற பூ கொடுத்து போட சொல்கிறாங்க பாருங்க. உண்மையாகவே இப்படி கற்றுக் கொடுக்குறதுலாம் ரொம்ப நல்ல பழக்கங்க. இப்போ தேஜு சரியாக போட்டுட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு டைம் போட சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைம். சரி, பூவெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி பூஜையில் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய சொன்னாங்கன்னு சரியாக கவனிச்சிங்களா? முதல்ல தேஜு தேங்காவை கொண்டுட்டு வந்தா அதுக்கு சந்தனம் பொட்டு வச்சு சாமி கும்பிட்டாங்க. இன்னொன்று, மொட்டி போட்டுட்டு தான் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் அவங்க உடைக்க முடியுதோ இல்லையோ ஒரு டைமாவது அவங்க உடைக்க ட்ரை பண்ணணும். இது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் ஒரு டைம் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்ததுக்கப்புறம் உடைக்கணும். சின்ன முடியை அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பிரசாதத்தில் கலக்கிறதுக்கு பெரிய முடியை வந்து வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. இப்போ வந்து பூஜை மொத்தமாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு பால்வாடியில் 3 பொண்ணுங்க தாங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அவன் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே ஸ்கூல் போகிறாங்க, பெரிய பசங்க. பால்வாடி படிக்கிறவங்க மாதிரி இந்த 4 பேர் தான். எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இவங்க சாப்பிடட்டும். என்ன கொடுத்தாங்கம்மா? எங்க எப்படி பூஜை பண்ணம்மா? என்ன சாமி சொல்லு? பத்ததே பட்டோ. ஓண்ணா, வேற என்ன சொன்ன? தமிழ்ல எதுவும் வேண்டலையா? அப்பா, அம்மா, அம்மாச்சி, தாத்தா, சாச்சி எதுவுமே சொல்லலையா? ஒன்றுமே சொல்லலையா? வீட்டில் சொன்னியே லட்டு கொடுக்கணும், சாக்லேட் வேணும், அதை கேட்பேன்னு சொன்ன. அதையாவது கேட்டியே? கேட்கலையா? ஏம்மா கேட்டியா?
அதெல்லாம் கேட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் ஒரு வழியா பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கரெக்டாக படிப்பு குடுன்னு சொல்லி கேட்டாலாம். அது வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க என்ன வேண்டணும். நான் போகிறதுக்கு முன்னாடியுமே சொன்னேன், படிப்பு படிப்பு பற்றி கேளு, அதுக்கப்புறம் அம்மாச்சி தாத்தா, அப்புறம் இங்கே இருக்கிற சாச்சி 2 பேரையுமே சாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா லட்டு குடு, சாக்லேட் குடுன்னு மட்டும் நல்லா கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.